ஜெய் ஸ்ரீராம். ஆயுதமின்றி போர்க்களத்தில் போர் புரியாமல் இருக்கும் என்னை ஆயுதம் ஏந்திய திருதராஷ்டிரரின் மகன்கள் போரில் கொன்றால் அஃது எனக்கு மிகவும் நன்மை தரும். இவ்வாறு கூறிய அர்ஜுனன் தன் கைகளில் இருந்த வில்லையும் அம்பையும் ஒரு புறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்கிறான். அவன் மனம் சோகத்தில் மூழ்குகிறது. அத்தியாயம் 1 ஸ்லோகம் 45-46. பகவான் கிருஷ்ணரின் உதவியால் அர்ஜுனன் போர்க்களத்தின் நடுவில் நிறுத்தப்படுகிறான். சுத்தியும் பார்க்கும் பொழுது நான் யாருடன் போரிடுகிறேன்? என்னுடைய ரத்த சொந்தத்தோட, என்னுடைய நண்பர்களோட, என்னுடைய ஆசிரியர்களோட நான் போரிடுறேன். இந்த போர்ல நான் ஜெயிச்சாலும் இழப்பு என்பது என்னை சார்ந்தது. அதனால இதுல நான் போர் புரியல, நான் இறந்தாலும் பரவாயில்ல, இந்த போர்ல நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு மிகுந்த சோகத்துல கிருஷ்ணர் கிட்ட வருத்தப்படுறாரு அர்ஜுனர். அதன் பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறும் அறிவுரையே பகவத்கீதையும் உலக நியதியும் ஆகும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நமக்கு எதிரணியில் நமக்கு வேண்டப்பட்டவங்களே நிக்கிறத இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஃபேஸ் பண்ணுவோம். அந்த சமயத்துல உங்களுக்கு அதற்கான பதில் வேணும் அப்படின்னா பகவத்கீதையை தேடி பாருங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஜெய் ஸ்ரீராம்.